ஹலோ லேர்னர்ஸ், இன்றைக்கி நம்ம 12th இங்கிலீஷ் எக்ஸாமுக்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிறைய விஷயம் கற்றுக்க போகிறீங்க. ஸோ நாளைக்கு டியூஸ்டே செவ்வாய்க்கிழமை 12th இங்கிலீஷ் சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமு. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் இருக்குது. ஸோ இதுதான் லாஸ்ட் மினிட் ரிவிஷன். நம்மளோட ஏம் அதிகமாக மார்க் எடுக்கணும் அப்படின்லாம் இல்லை, மினிமம் 40 மார்க்ஸ் வாங்குறதுக்கு தேவையான எல்லாமே இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்க போகிறேன். கவனமாக பாருங்கள், கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நீங்கள் இது எல்லாமே கவனமாக பார்த்து படிச்சிங்கனாலே மினிமம் 40 மார்க்ஸ் எடுத்து இந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமை நம்ம எல்லோரும் பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்ம படிக்காமலே மார்க் வாங்கக்கூடிய இடம்னா அது கொஷின் நம்பர் 44. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கொஷின் நம்பர் 44. 5 மார்க்குக்கு கேட்பாங்க, சம்மரி ரைட்டிங். இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். பார்க்காதவங்களுக்காக நான் திரும்ப சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. இது படிக்காமலே அசால்ட்டாக நம்ம 5 மார்க் வாங்கலாம். ஸோ எப்படின்னா, இதோட மார்க் எப்படி பிரித்து கொடுப்பாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபார்மெட்டு ரஃப் காப்பி 1 மார்க்கு, ஃபேர் காப்பி 3 மார்க்கு, டைட்டிலுக்கு 1 மார்க்கு, அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம எப்படி சம்மரி ரேட்டிங் எழுதணும்னு முதல்ல பார்ப்போம். ரூல்ஸ் எல்லாம் படிங்க. கொடுக்கப்பட்டுள்ள பத்தியில் எதை பற்றி கூறப்பட்டுள்ளது என்பதை தெரிந்து கொள்ளவும். தலைப்பிற்கு இது உதவும். ஸோ முதல்ல அந்த பேராகிராஃப் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். முதலில் ரஃப் காப்பி என எழுதவும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரஃப் காப்பி இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்பெல்லிங். இந்த ரஃப் காப்பி அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள பகுதிகளை சற்று சுருக்கி முக்கிய கருத்துக்கள் இருக்குமாறு எழுதி அதை பென்சிலால் அடித்து விடவும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதுதான் டாப்பிக்கு. அப்புறமா மற்ற கீழே இருக்கிறது எல்லாமே ரஃப் காப்பியோட பேசேஜ். ஸோ இந்த மாதிரி எழுதிட்டு மெயினாக ஒரு லைன் பென்னால் போட்டுறாதீங்க, பென்சிலால் தான் போடணும். இந்த பக்கத்துலேருந்து இந்த சைடுக்கு ஒரு கோடு போட்டுடணும். பின் ஃபேர் காப்பி என எழுதவும். அப்புறம் திரும்ப அதே மாதிரி ஃபேர் காப்பின்னு இந்த பக்கம் எழுதணும். ஃபேர் காப்பின்னு எழுதி ரஃப் காப்பியில் எழுதுனதை விட ஃபேர் காப்பியில் கம்மியாக எழுதணும், கொஞ்சம் பேராகிராஃபு. டைட்டில் அதே மாதிரி டாபிக் எழுதிட்டு அப்புறமா மீதி இருக்கிறதெல்லாம் குறைச்சி எழுதிட்டு லாஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இதுதான். நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் இன் பேசேஜ், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ரஃப் காப்பி, நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஃபேர் காப்பி. ஸோ அவ்வளோதான். அசால்ட்டு நம்ம 5 மார்க் கண்டிப்பாக வாங்கிடலாம். அடுத்தது கொஷின் நம்பர் 47 கேட்க சான்சஸ் உண்டு. ஐடென்டிஃபை த ஃபீல்டு. ஸோ இது என்னென்னா, அவங்க ஒரு 5-6 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸில் எந்தெந்த ஃபீல்டை சார்ந்தது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதிலே கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ அக்ரிகல்ச்சர்னால் டில்லிங், பெஸ்டிசைட், ஈல்டு, மென்யூர், கிராப்ஸ், அந்த மாதிரி விவசாயத்தை சார்ந்த பொருள் ஏதாவது அந்த சென்டென்ஸில் வந்ததுன்னா அது அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு சேர்ந்தது. ஸோ அந்த மாதிரி இங்கே கொடுத்துருக்குற இங்கே பாருங்கள், ஃபீல்டுக்கான கீவேர்ட்ஸ் எல்லாம் இந்த பக்கம் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் ஒருக்கா படித்து பாருங்கள், எந்தெந்த ஃபீல்டு எது எதுக்கெல்லாம் கீவேர்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ கொஷினை பார்ப்போம். ஐடென்டிஃபை ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் சென்டென்சஸ் வித் த ஃபீல்ட்ஸ் கிவன் பிலோ. ஸோ ஃபீல்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு மியூசிக்கு, காமர்ஸ், கம்ப்யூட்டர், மீடியா, மெடிசன். ஸோ ஏ, த ப்ரைஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் ஷார்ட் அப் சடன்லி. ஸோ காய்கறிகளுடைய விலை சீக்கிரம் உயர்ந்துருச்சு உடனே அப்படின்னு. ஸோ இது என்ன வரும்? காமர்ஸ் வரும். காமர்ஸ் தான் இதோட ஃபஸ்ட்டோட ஆன்சர். இங்கே பாருங்கள், கரெக்டாக இருக்கா? காமர்ஸ். த ப்ரோக்ராம் வில் பி டெலிகாஸ்ட். டெலிகாஸ்ட்னால் எதில் டெலிகாஸ்ட் ஆகும்? டிவியில் தான். அப்போ டிவி எதில் வரும்? மீடியாவில் வரும். இது நம்பர் 2. அடுத்தது, த பேசஞ்சர் sat down to check his emails. இமெயில் எதில் வரும்? கம்ப்யூட்டர் தான். நம்ம கம்ப்யூட்டரில் தான் இமெயில் செக் பண்ணுவோம். மோஸ்ட்லி ஃபோன் வச்சுருப்போம், பட் ஃபோனை விட இங்கே இருக்கிற ஆப்ஷன் என்ன? கம்ப்யூட்டர் தான் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் தான் தேர்ட் ஒன். டாக்டர் ரஹீம். ஸோ டாக்டர்னு வந்தாலே இது எதில் நம்ம சேர்க்கணும்? மெடிசன். கீழேயும் டாக்டர் இருக்குது, ஆனால் இங்கே மியூசிஷியன் கொடுத்துருக்காங்க. மியூசிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் இருக்குல்ல. ஸோ மியூசிக் தான் லாஸ்ட்டு. இங்கே பாருங்கள், ஆன்சர் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு வேர்டு அந்த சென்டென்ஸில் இருந்ததுன்னா அந்த ஃபீல்டை சார்ந்ததாக அது இருக்கும். ஓகேவா? ஸோ இது 5 + 5 10 மார்க்ஸ் ஆச்சா இதோட. அடுத்தது
கொஸ்டின் நம்பர் 47லே வந்து இன்னொரு இது கேட்க வாய்ப்பு உண்டு. ஒன்று ஃபீல்டு கேட்பாங்க, இல்லாட்டி இந்த மாதிரி பேசேஜ் ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு இதிலேருந்து நம்ம வந்து கொஷின் எடுத்து எழுதுகிற மாதிரி இருக்கும் ஆன்சரு. இது எப்படி எழுதணும்னு நான் இப்போ சொல்கிறேன். இங்கே பாருங்கள், படிப்போமா? கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து 5 வினாக்கள் கேட்கப்படும். வினாவையும் கொடுக்கப்பட்ட பத்தியினையும் நன்றாக படித்து பார்த்து புரிந்து கொண்டு ஒப்பீடு செய்து பார்த்து கொண்டு விடை அளிக்க வேண்டும். எளிதாக 5 மதிப்பெண்களை எடுக்கக்கூடிய பகுதி என்பதால் இப்பகுதிக்கு சற்று அதிக கவனம் செலுத்தினாலே போதும். ஸோ இப்போ உங்களுக்கு இங்கிலீஷே சுத்தமாக படிக்க தெரியல, நான் எப்படி வந்து இதில் வந்து 5 மார்க்ஸ் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக சொல்கிறோம் வாங்க. இப்போ சுத்தமாக இதை வந்து நமக்கு படிக்க தெரியாது. ஸோ அதனால் இப்போ நான் வந்து இதெல்லாம் படிக்க போகிறதில்ல. ஸோ கொஷினை நேராக அட்டன் பண்ணுவோம். கபடி இஸ் அ நேஷ்னல் ஸ்போர்ட் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ இந்த கபடி இஸ் அ நேஷ்னல் ஸ்போர்ட் அப்படின்னு வர இடம் எதுன்னு முதல்ல பாருங்கள், எந்த லைனில் வருது அப்படின்னு. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் லைன்லேயே வருதா? நேஷ்னல் ஸ்போர்ட் ஆஃப்னு வரைக்கும் வருதா? ஸோ அடுத்து என்ன இருக்குது? பங்களாதேஷ் தான் பேலன்ஸு பிளாங்க்கில் இருக்குது. ஸோ அந்த பங்களாதேஷ் நம்ம கொஷினில் வர வேர்ட்ஸ் வந்து அப்படியே எது அந்த லைனில் இருக்கோ அது நெக்ஸ்ட்டு கொஷினில் வந்து எதோட ஸ்டாப் பண்ணியிருக்காங்களோ அடுத்த வேர்ட்ஸ்லேருந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதி வைங்க. அந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்குமே இது வரைக்குமே எழுதி வைக்கலாம். ஸோ இட் இஸ் த நேஷ்னல் ஸ்போர்ட் ஆஃப் பங்களாதேஷ் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக எழுதி வைக்கலாம். ஃபஸ்ட் ஒன் முடிஞ்சிச்சா? செகண்ட் கொஸ்டின், கபடி இஸ் பிளேட் பிட்வீன் 2 டீம்ஸ் ஆஃப் டேஷ் பிளேயர்ஸ் அப்படின்னு. அடுத்த இதில் அப்படியே பாருங்கள், பிளேட் பிட்வீன் 2 டீம்ஸ் இருக்கா, இங்கேயும் இருக்கா, பிளேடு பிட்வீன் 2 டீம்ஸ் ஆஃப் 7 பிளேயர்ஸ். ஸோ இங்கே 7 தான், என் பிளாங்க்ல என்ன 7 தான் இருக்குது இங்கே. ஸோ செகண்ட் கொஷினுக்கு 7 தான் ஆன்சர். இப்போ தேர்ட் கொஷின் பார்ப்போம். How does a rider score points for his team? How does a rider score? அதுக்கு அடுத்த லைனில் இருக்குது பாருங்கள், ரைடர் ஸ்கோர் பாயிண்ட்ஸ் ஃபார் his டீம்னு இருக்கா. பாயிண்ட்ஸ் ஆர் ஸ்கோர்ட் ஃபார் ஈச் பிளேயர் டேக்ட் பை த ரைடர் வைல் த ஆப்போசிங் டீம் கேன்ட். இந்த ஃபுல் ஸ்டாப் வரைக்கும் அப்படியே எழுதிக்கலாம், அவ்வளோதான். அடுத்து ஃபோர்த் கொஸ்டின், how does a rider concede a point to the opponent team? ஸோ ஆப்போனன்ட் டீமுக்கு வந்து எப்படி பாயிண்ட்ஸ் கிடைக்கும்? இதே மாதிரி நம்ம தேடி 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 கண்டுபிடிச்சி எழுதிக்க வேண்டியதான். இங்கே கீழே இருக்குது பாருங்கள் ஆன்சர்லாம், இதுக்கான இந்த பேசேஜுக்கான ஆன்சர். ஸோ இதே மாதிரி நான் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு 2-3 பேசேஜ் தரேன், இல்லை குரூப்பில் வந்து போட்டு விட்றேன். அந்த பேசேஜுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதான்னு கண்டுபிடிச்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வந்து ஈஸியாக 5 மார்க்ஸ் நம்ம வந்து எடுத்துடலாம். அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், கொஷின் நம்பர் 45. இதில் வந்து என்ன கேட்பாங்க? லெட்டர் ரைட்டிங். ஸோ நமக்கு வந்து லெட்டர் ரைட்டிங் வந்து ஒரு கரெக்டாக எழுத தெரியலனாலுமே அந்த ஃபார்மெட் வந்து நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா அதுக்கே நமக்கு 3 மார்க்ஸ் போட்டுருவாங்க. மற்றபடி இந்த பாடி அப்புறமா இந்த கிராமர் மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் பேலன்ஸ் 2 மார்க்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி எழுதணும்னா, நம்ம பப்ளிக் எக்ஸாமில் வந்து ஃப்ரம் அப்படின்னு எழுதணும், FROM ஃப்ரம் அப்படின்னு எழுதிட்டு இங்கே வந்து நம்ம பேரோ இல்லை ஊரோ எழுதவே கூடாது. ஃப்ரம்முக்கு கீழே XXX YYY ZZZ அவ்வளோதான். 2ஓட அட்ரஸ் வந்து கொஷின் பேப்பர்லேயே கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுக்கலையா, கொஷின் பேப்பர்லேயும் 2க்கு போட்டு ஏதாவது AAA BBB CCCன்னு எழுதி வைங்க. எதையாவது எழுதி வைங்க, பிளாங்காக விட்டுட்டு வராமல் எழுதி வைங்க. ஸோ 2 ஃபார்மேட் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரம்மு 2 அவ்வளோதான். அடுத்து ரெஸ்பெக்டட் சார் சல்யூட்டேஷன்ஸ், அதாவது ரெஸ்பெக்டட் சார் இல்லை மேடம் ஏதாவது இருந்தாலும் பரவாயில்ல. அடுத்து கீழே சப்ஜெக்ட்டுன்னு போட்டு கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க, அதாவது ரைட் அ லெட்டர் 2ன்னு போட்டுட்டு நம்ம எதுக்காக அந்த லெட்டர் எழுதணுங்கிறதே கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. கொஷின்லேருந்து எடுத்து அப்படியே எழுதிடுங்க சப்ஜெக்டை. அடுத்தது பாடி ஆஃப் த லெட்டர், எதுக்காக இந்த லெட்டர் எழுதுகிறோம், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தெருவிளக்கு வேணும், அதாவது ஸ்ட்ரீட் லைட்ஸ் வேணுங்கிறதுக்காக நம்ம எழுதுகிறோம்னா ஸ்ட்ரீட் லைட்ஸ் வந்து எங்கள் தெருவுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கலாம். இல்லாட்டி ஃபார் அட்மிஷன்னா ஐ வாண்டட் டு ஜாயின் யுவர் காலேஜ் ஃபார் அட்மிஷன், வாட் ஆர் தி கோர்சஸ் ஆஃபர்ட் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அவ்வளோதான். முடிச்சுட்டு கீழே தேங்க்யூங் யூன்னு கூட போட வேணாம், நீங்கள் வெறும் தேங்க்யூ அப்படின்னு போட்டுட்டு சைடில் கீழே வந்து ரைட் சைடில் யுவர் ஃபேத்ஃபுல்லி இல்லை யுவர் ட்ரூத்ஃபுல்லி யுவர் சின்சியர்லி அப்படின்னு போட்டுட்டு கீழே வந்து
ஃப்ரம்மில் என்னென்னு போட்டிருக்கீங்களோ ஃபஸ்ட்டு லைனில் அதை அப்படியே தூக்கி கீழே போடணும். இப்போ இங்கே எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்ன்னு இருக்குது, அதே மாதிரி இங்கே எக்ஸ்எக்ஸ்எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வேளை ஒய்ஒய்ஒய்ன்னு எழுதிருக்கீங்கன்னா கீழேயும் ஒய்ஒய்ஒய்ன்னு எழுதணும். அப்புறமா இந்த சைடில் வந்து டேட்டு பிளேஸ் போடணும். அதாவது லெஃப்ட் சைடில் டேட்டு பிளேஸையும், பிளேஸ் வந்து நீங்கள் எழுதக்கூடாது, அதே மாதிரி ஒய்ஒய்ஒய்ன்னு இல்லை இசட்டுன்னு போட்டு விடுங்க. அப்புறமா கீழே வந்து நீட்டாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் 2-3 லைன் விட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சி அட்ரஸ் அந்த என்வெலப்னு எழுதிட்டு இப்படி போட்டு டூ அட்ரஸில் என்னென்ன எழுதிருக்கீங்களோ அதெல்லாம் அப்படியே எடுத்து எழுதணும் இங்கே. அவ்வளோதான், ஃபினிஷ். இது எல்லாமே வந்து ஃபார்மேட் ஆஃப் அ ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். இப்போ ஒரு வேளை இன்ஃபார்மல் லெட்டராக கேட்குறாங்க, அதாவது உங்கள் அப்பாவுக்கோ இல்லை அம்மாவுக்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ லெட்டர் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது பர்சனல் லெட்டர். இதில் வந்து நம்ம ஃப்ரம் டூ அப்படிலாம் எழுதவே சொல்லல. சைடில் ரைட் சைடில் வந்து பிளேஸு டேட்டை மட்டும் எழுதிட்டு மை டியர் ஃப்ரெண்ட் இல்லை உங்கள் ஃப்ரெண்டோட பேர் ஏதாவது மட்டும் எழுதிட்டு கீழே வந்து பாடி லாங்குவேஜ், அதாவது நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்றியா, என்ன பண்ணுற, நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் கன்வே பண்ணிவிட்டு கீழே யார்ஸ் லவ்விங்லி யார் தேங்க்ஃபுல் அப்படின்னு போட்டு எக்ஸ்எக்ஸ்எக்ஸ், அதே மாதிரி அட்ரஸ் அந்த என்வெலப்பு. இந்த ட்ராயிங் எதுக்கு நான் போட்டு காமிக்கிறேன்னா இது வந்து நீட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி மேலே இங்கே டூன்னு போட்டு அது கீழே டூ அட்ரஸை வந்து ஃபுல்லாக எழுதுனீங்கன்னா நீட்டாக இருக்கும் பார்க்க. நான் வேணால் ஸ்க்ரீனில் நான் இங்கிலீஷ் லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதுனேன்னு சொல்லி இப்போ நான் காமிக்கிறேன். நான் இப்படி தான் லெட்டர் ரைட்டிங் எழுதுவேன். ஸோ நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு அவங்களுக்கு மார்க் போட வந்து நிறைய மார்க் போடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ லெட்டர் ரைட்டிங் முடிஞ்சிருச்சு. இதுதான் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங். நெக்ஸ்ட்டு அடுத்தது 2 மார்க். 2 மார்க்கில் இது வந்து 5 மார்க்ஸ்லேயே வந்து கொஷின் நம்பர் 46 கேட்பாங்க. இது வந்து கன்ஃபார்மாக கேட்க வேண்டிய இது. எப்படின்னா நம்ம இது ஹோமோஃபோன்ஸ் வந்து 2 மார்க்குக்கு கேட்பாங்க. ஹோமோஃபோன்ஸ் வந்து 2 மார்க்குக்கு, மாடல் 1 மார்க்கு, செமி மாடல் 1 மார்க்கு, டென்ஸு இல்லை லிங்கர்ஸு ஃப்ரேஸு ஏதாவது வந்து 1 மார்க்குக்கு. இது எப்படி வந்து நம்ம அட்டன் பண்ணுறது தெரியலனா, ஹோமோஃபோன்ஸுங்கிறது ஒரே ப்ரொனவுன்சேஷனாக இருக்கும், ஆனால் மீனிங் வேறு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வெதர்ன்றக்கா 2 ப்ரொனவுன்ஸ் பண்ணுறப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்போ இங்கே ஒரு என்ன இதுனா, விடை தெரியவில்லை என்றால் கேள்வியில் உள்ள 2 வார்த்தைகளில் ஒரு வார்த்தையவே எடுத்து 2 கோட்டிற்கும் இடத்தில் எழுதினால் குறைந்தது 1 மதிப்பெண்ணாவது கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எதை வந்து மீனிங் தெரியலனா இல்லை எதை எழுதுறதுன்னு தெரியல, 2த்தையும் தப்பாக எழுதி வைக்கிறத விட ஒரே ஆப்ஷன், அதாவது ஒரே வேர்டை வந்து 2 இடத்துலையும் எழுதி வைக்கிறது நல்லது. ஏன்னா அப்போ உங்களுக்கு 1 மார்க்காவது கன்ஃபார்மாக வரும். ஸோ இதில் ஒரு 1 மார்க் கன்ஃபார்ம் ஆயிருமா, நமக்கு தெரியல அது ஒரே வேர்டை 2 பிளாங்க்லேயும் எழுதி வச்சா 1 மார்க் கண்டிப்பாக அது கன்ஃபார்ம் ஆகிருக்கும். 1 மார்க் கரெக்டாக வந்துடும். ஸோ 2வது செமி மாடல் வேர்ப்ஸ். சென்டென்ஸில் டேஷிற்கு பிறகு நாட் இருப்பின் நீட் எழுதவும். அதாவது சென்டென்ஸில் வந்து நாட் வந்ததுன்னா, டேஷுக்கு அப்புறம் நாட் வந்ததுன்னா அந்த பிளாங்க்கில் நம்ம என்ன எழுதணும், நீட் எழுதணும். இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் யூ நீட் நாட் வந்திருக்கா இங்கே, அதே மாதிரி யூ நீட் நாட் ரீட் எவ்ரி சாப்டர். இப்போ இங்கேயும் கீழேயும் நாட் வந்திருக்கா, அப்போ டேஷுக்கு அப்புறம் நாட் வந்தால் அங்கே என்ன எழுதணும், நீட் எழுதணும். அடுத்து சென்டென்ஸில் வென் ஆர் டியூரிங் இருப்பின் யூஸ்டு டு எழுதணும். அப்போ சென்டென்ஸில் வந்து வென் இல்லை டியூரிங் இருப்பின் நம்ம யூஸ்டு டு அப்படின்னு எழுதணும். அடுத்தது 3வது இது 1 2 3. அடுத்து சென்டென்ஸில் ஹவு இருப்பின் டேர் எழுதணும். இப்போ பாருங்கள் இங்கே ஹவு இருக்கா, சென்டென்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஹவு இருந்ததுனால யோசிக்காமல் டேர் எழுதுங்க. கன்ஃபார்மாக அது டேர்ன்னு தான் வரும். ஸோ ஹவுவில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா டேர் அப்படின்னு எழுதணும். அடுத்தது ஹாட் டு இல்லை மாரல் அப்ளிகேஷன் கடமையை குறிக்கும். மேலே குறிக்கப்பட்ட 3 டேர் நீட் யூஸ் டு இல்லையெனில் ஹாட் டு அப்படின்னு எழுதணும். அப்புறமா ஸோ இங்கே ஒரு இதுவை பார்ப்போம் நம்ம மாடல் வேர்ப்ஸுக்கான. யூ மஸ்ட் ஹெல்ப் த நீடி. இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் நாட் பிஹேவ் லைக் தட். I shall never tell a lie. You must follow these traffic rules. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது
நோட்டீஸ் ரைட்டிங். இது வந்து கொஷின் நம்பர் 37 to 40 கேட்க வாய்ப்பு உண்டு அதிகமாக. இது ரொம்ப 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 ஈஸி. நோட்டீஸ் ரைட்டிங்கு எப்படி எழுதணும்னு நம்ம முதல்ல பார்ப்போம். இப்போ இங்கே பாருங்கள், நோட்டீஸ் என்று முதலில் எழுத வேண்டும். அதாவது நம்ம ஒரு இது மேலே ஃபஸ்ட்டு ஆன்சரில் ஃபஸ்ட்டு நோட்டீஸ் அப்படின்னு எழுதணும். பள்ளியின் பெயரை எழுத வேண்டும். ஸோ இந்த நோட்டீஸ் அப்படின்னு எழுதுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸ் போடணும். இந்த மாதிரி பாக்ஸ் போட மறந்துடாதீங்க என்றைக்குமே. ஃபஸ்ட்டு ஃபுல்லாக பாக்ஸ் போடாமல் நீங்கள் ஸ்கூல் நேமே எழுதுங்க. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு எழுத போகிறோம்னு தெரியாமல் நம்ம பாக்ஸ் போட்டு என்ன பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு நோட்டீஸ்ன்னு எழுதிட்டு ஸ்கூல் பேரை எழுதணும். ஏதாவது ஒரு ஸ்கூல் எழுதி விடுங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரியலூர், திருச்சி அப்படின்னு ஏதாவது எழுதி வைங்க. அடுத்தது 3வது ரூல் பார்ப்போம். நிகழ்ச்சியின் பெயரை எழுத வேண்டும். நிகழ்ச்சினா இப்போ நம்ம கொஷனில் வந்து எதை பற்றி எழுத சொல்கிறாங்களோ அதுக்கு ஒரு ஹெட்டிங் மாதிரி. ஸோ வேர்ல்டு எல்டர்ஸ் டே அப்படின்னு இருக்குது இங்கே. இப்போ நமக்கு சில்ட்ரன்ஸ் டேக்காக ரெடி பண்ணுங்க அப்படின்னா சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு போடுவோம். இல்லை ஆனுவல் டேனா ஆனுவல் டே அப்படின்னு எழுதணும். இடது பக்கம் தேதியை எழுத வேண்டும். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து நம்ம டேட் எழுதணும். அதுக்கப்புறம் நோட்டீஸின் உள்ளடக்கங்களை எழுத வேண்டும். அதாவது நோட்டீஸ் வந்து இப்போ நம்ம கொஷினில் இருக்கிறதே அப்படியே திரும்ப இதில் எழுதி வைங்க. அதாவது இப்போ ப்ரிப்பேர் அ நோட்டீஸ் ஆன் பிஹாஃப் இன்வைட்டிங் கிராண்ட் பேரண்ட்ஸ் அப்படின்னு இருக்கா, கொஷினில் இருக்கிறதே திரும்ப இந்த பாடியாக எடுத்து எழுதி வைங்க. ஸோ அடுத்தது எழுதுபவரின் பெயர், பதவி மற்றும் கையொப்பம். ஸோ கீழே வந்து யார் சின்சியர்லி அந்த மாதிரி ஏதாவது எழுதி உங்களுடைய சிக்னேச்சர்னு போட்டு கீழே உங்கள் பேர், உங்கள் உண்மையான பேர் எழுதி வைக்கக்கூடாது. அங்கே XXX இல்லை YYY இல்லை ஏதாவது ஒரு ஃபேக்கான நேம் வந்து எழுதி வைங்க. அப்புறம் உங்களுடைய இது டெசிக்னேஷன், அதாவது ஹெட் பாய், ஹெட் கேர்ள் இல்லை செக்ரட்டரி அந்த மாதிரி ஏதாவது எழுதி வச்சுட்டு லாஸ்ட்டாக இதெல்லாம் எழுதி முடித்து விட்டு கடைசியாக முக்கியமான வேலை பாக்ஸ் போட வேண்டும். நோட்டீஸில் பாக்ஸ் போடலாம், 1 மார்க் கட் பண்ணிடுவாங்க. ஸோ அவ்வளோதான், இப்படி தான் நோட்டீஸ் எழுதணும். ஸோ சொல்கிறதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கிட்டு வருதா உங்களுக்கு? அடுத்தது இமெயில் ரைட்டிங். ஸோ நான் ஒன்று ஒன்றா சொல்லிக் கொடுக்க ஒரு பேப்பர் அண்ட் பென்னோட எழுதி வச்சுக்கோங்க. திரும்ப நாளைக்கு காலையில் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி ரிவைஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் இப்படி தான் எழுதணும் அப்படின்னு. நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்படியே போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, மண்டையில் பிளாங்க் ஆகிடும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ணுறோமோ படிக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு மெமரி பவரில் ஏறும். 2-3 வாட்டி எழுதி பார்க்குறதுல தப்பே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு இமெயில் ரைட்டிங் வந்து எப்படி பண்ணணும்னா, ஸோ ஃபார்மேட் ஃபார் இமெயில் ரைட்டிங் எப்படின்னா, நம்ம வந்து நம்ம லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணும் அதே மாதிரி தான், கொஞ்சம் டிஃப்ரென்ஸோடு இருக்கும், அவ்வளோதான். நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கணும். இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு ஒரு 2-3 கோடாக போடுங்க. சப் பாக்ஸ், மினி பாக்ஸாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெட்டர் ரைட்டிங்கில் என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஃப்ரம் எழுதுவோம். ஸோ இங்கே வந்து ஃப்ரம் எழுதாமல் ஃபஸ்ட்டு டூ எழுதணும். அதுக்கப்புறம் அந்த சிசி வந்து தேவையில்ல. அடுத்து சப்ஜெக்ட்டுன்னு எழுதிடுங்க. சப்ஜெக்ட்டுன்னு போட்டுட்டு நீங்கள் எந்த இதுக்காக வந்து இந்த இமெயில் எழுதுறீங்கன்னு சொல்லி கொஷின்லேருந்து எடுத்து எழுதுங்க. அடுத்து திரும்ப லெட்டர் ரைட்டிங் மாதிரி ரெஸ்பெக்டட் சார், அப்புறம் கீழே அந்த பாடி ஆஃப் தி லெட்டரு, அப்புறம் அப்படியே கீழே யுவர் ஃபேத்ஃபுல்லி நேமு. இதே மாதிரி தான் நம்ம லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் நம்ம இங்கே என்ன பாக்ஸ் போட்டு எழுத போகிறோம். கம்ப்யூட்டரில் பார்க்குறப்ப எப்படி இருக்கும் இமெயில், ஸோ அதே மாதிரியே இருக்கணும், அவ்வளோதான். வேறெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷு. நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எழுதணும்னா ரொம்ப சிம்பிள் இங்கிலீஷ் தான். அடுத்தது இது வந்து பார்ட் பி, கொஷின் நம்பர் 27 to 30. இது வந்து கிராமர் கேட்பாங்க. கிராமர் கொஷின்ஸ்க்கான அந்த இதுதான் பார்க்க போகிறோம், எப்படி எழுதணும்னு. ரீரைட் ஆஸ் கிவன் இந்த ப்ராக்கெட்ஸ். அதாவது இப்போ நம்ம வந்து கொஷினில் வந்து வேர், ஷுட், ஹேட் வச்சு ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா அதை எடுத்துடணும். இஃப் இருந்ததுன்னா அதை எடுத்துட்டு யூ ஷுட் அப்படிங்கிறத ஷுட் யூன்னு மாற்றணும். இப்போ நம்ம
ஒரு சென்டென்ஸில் வந்து இதை வச்சு ஆரம்பிங்க அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை வந்து இஃப்பை எடுத்துகிட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற வார்த்தையை தூக்கி அதுக்கு பின்னாடி போடணும். ஈ ஹேட் அப்படின்றதுன்னா ஹேட் ஈ, இட் வேர்னா வேர் இட், அந்த மாதிரி. பிகன் வித் வேர் அப்படின்னா இஃப், இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் அன் ஏஞ்சல் வேர் டு டெல் மீ சச் அ திங் அப்படின்னு இருந்ததுன்னா இஃப்பை வந்து நம்ம எடுத்துடணுமா? ஸோ இந்த வேரை வந்து தூக்கி ஃபஸ்ட்டில் போட்டுடணும். அந்த மீதி இருக்கிறதெல்லாம் நெக்ஸ்ட்டு போட்டு அப்படியே அந்த கொஸ்டின் அப்படியே எழுதி வைக்க வேண்டியதுதான். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ சிம்பிள். ஸோ இதே மாதிரி தான் ஷுட்டுக்கும் இதே மாதிரி தான் ஹேடுக்கும். ஃபஸ்ட்டு இஃப் இருந்ததுன்னா இஃப்பை தூக்கிடணும். அதாவது எதுக்கெலாம் வேறு ஷுட்டு ஹேடு இதை வச்சு சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஷினில் இருந்ததுன்னா அவ்வளோதான். இப்போ மாடல் 2, ரீரைட் த சென்டென்ஸ் மேக்கிங் அன் இன்வர்ஷன் இன் தி கண்டிஷன் கிளாஸ் இந்த எக்ஸாம்பிள். ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை, ஏன்னா இந்த எக்ஸாமில் கேட்குறதுக்கு இது வாய்ப்பே இல்லை. நம்ம மார்ச் எக்ஸாமில் வந்து இது கேட்டுட்டாங்க, அதனால் வந்து இது தேவையில்லை. எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ். ஸோ நமக்கு இது வந்து இந்த 3 மார்க்ஸுக்கு கேட்பாங்கல்ல. ஸோ எந்தெந்த கொஷின்லாம் கேட்க வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது. ஸோ லூசியா வந்து எதனால சஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க? வாட் வாஸ் லூசியா சஃபரிங் ஃப்ரம்? 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனால டியூபர் கிளாஸஸில் வந்து சஃபர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வாட் வேர் த வேரியஸ் ஜாப்ஸ் அண்டர்டேக்கன் பை ஃப்ரம் த பாய்ஸ்? ஸோ அந்த 2 ஜென்டில்மென் ஆஃப் வெரோனால ஜேக்கப் அண்டு இன்னொரு பையன் இருப்பான்ல, சின்ன பையன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் வரல பேர். அவங்களாம் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க சம்பாதிக்கிறதுக்காக? ஷூ பாலிஷ் பண்ணாங்க, செல்லிங் ஃப்ரூட்ஸு, ஹாக்கிங் நியூஸ் பேப்பர்ஸ், கைடிங் டூரிஸ்ட்டு. சரிங்களா? ஹூ டுக் தி ஆத்தர் டு தி கியூபிக்கல்? ஒரு நர்ஸு தான் வந்து அந்த ஆத்தரை வந்து கியூபிக்கலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். ஹூ டிட் தி நரேட்டர் மீட் அட் தி அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனா? அந்த இன்னொரு பையன் பேர் நிக்கோலா. அவுட்ஸ்கர்ட்ஸ் ஆஃப் வெரோனால அந்த ஆத்தர் யார் யாரை மீட் பண்ணார்? நிக்கோலா அண்ட் ஜேக்கப். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப ஈஸி. நம்ம 5 மார்க்கு படிக்கிறோம்ல, அதை வச்சே வந்து 3 மார்க்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். வாட் மே த பாய்ஸ் ஒர்க் ஸோ ஹார்ட்? அந்த பசங்க எதனால் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க? அவங்க தங்கச்சியோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் வேணுங்கிறதுனால. டு சேவ் மணி ஃபார் தேர் சிஸ்டர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட். A nice cup of tea refers to, ஒரு நைஸ் கப் ஆஃப் டீனா அது என்ன டீ? இந்தியன் டீ. ஸோ அந்த மாதிரி. ஸோ நம்ம படிக்கிற 5 மார்க்ஸ்லேருந்தே மோஸ்ட்லி 3 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அட்டன் பண்ண தெரியலனாலுமே கொஷினே எழுதி வச்சாலும் ஒரு 1/2 மார்க் கிடைக்கும். அடுத்தது, ஸோ இதெல்லாமே வந்து அப்ரிசியேஷன் கொஷின்ஸுக்கு வந்து நம்ம 8 மார்க்குக்கு வந்து எழுதுவோம். நான் ஏற்கனவே அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் எப்படி எழுதணும்னு வந்து போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரியே எழுதுங்க. அடுத்தது இது இஆர்சி. ஸோ இஆர்சியில் வந்து இங்கே பாருங்கள், க்ளூ வேர்ட்ஸோடு கொடுத்துருக்கோம். இப்போ கையில் நோட்டு பேனை வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக அதை அப்படியே எழுதிக்கோங்க. இதெல்லாமே இஆர்சி எப்படி எழுதணும்னு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ்ன்னு எழுதிட்டு போயம் நேம் 1 மார்க்கு, போயட் நேமுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ நமக்கு 3 மார்க் போடலனாலுமே நீங்கள் கரெக்டாக போயம் நேமும் போயட் நேமையும் கண்டுபிடிச்சி எழுதிட்டிங்கன்னா 2 மார்க் கன்ஃபார்மு. ஸோ அப்போ அந்த 6 மார்க்கில் நம்ம 4 மார்க் வாங்கலாம். ஸோ க்ளூ வேர்ட்ஸ் போயம் 1க்கு வந்து க்ளூ வேர்ட்ஸ் கேட்டு, கேப்டன், த்ரெட்டு, டேலு, டெத்து, கோல்டு அப்படின்னு வந்ததுன்னா அது எந்த போயமை சேர்ந்தது? கேஸ்டில். அதோட போயட் பேர் எட்வின் முயோர். அடுத்து 2வது போயமுக்கான க்ளூ காசரனா, ட்ரீ, ஸ்லீப்பு அந்த மாதிரி வந்ததுன்னா அது எந்த போயமை சேர்ந்தது? செகண்ட் போயம் காசரனா ட்ரீ, டோரு டட். காசரனா ட்ரீயோட போயட் யார்? டோரு டட். 3வது போயம் மேனு, குவேரல், ஐஸு, அப்புறம் இன்னும் நிறையா ஒரு ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ். நம்ம இந்த 7 ஸ்டேஜஸ் பற்றி எது வந்தாலுமே அது வந்து ஆல் த வேர்ல்ட்ஸ் ஸ்டேஜ், அந்த போயத்தை சேர்ந்த சென்டென்ஸு. இதோட போயட் யார்? வில்லியம் ஷேக்ஸ்பியர், த கிரேட் போயட். ஸோ இந்த 5 and 6 வந்து இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் ஆனால் நீங்கள் இதையும் படித்து வச்சுக்கோங்க. கைடு, ஃபெயில்டு, ரிப்பீட் ஒர்க்லாம் வந்ததுன்னா ஃபாதர் டு சன்னு, அப்புறம் இன்சிடெண்ட் ஆஃப் தி ஃப்ரெஞ்ச் கேம்ப்பு. ஸோ அடுத்தது லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான 1 மார்க் கொஷின்ஸ்க்கான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இதுவெல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு 3 பேஜ் வரும். ஸோ இதெல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் போட்டு விட்றேன். ஏற்கனவே டைம் ஆச்சு. இதெல்லாம் வந்து திரும்ப ரிவைஸ் பண்ணி பாருங்கள்.
எழுதி பாருங்கள். ஃபார்மேட் லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட் எழுதி பாருங்கள், நோட்டீஸ் ஃபார்மேட் எழுதி பாருங்கள், இமெயில் ஃபார்மேட் எழுதி பாருங்கள். ஸோ அந்த சம்மரி ரைட்டிங் ஃபார்மேட் எழுதி பாருங்கள். எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இருக்கிற ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் இங்கிலீஷ் எக்ஸாம். இந்த 1 மார்க் முக்கியமான இது 1 மார்க்குக்கு மட்டும் இன்னும் உங்களுக்கு ஒரு 1/2 hour 1 hourல வீடியோ வந்துடும். தேங்க்யூ. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து பார்க்குறதுக்கு நம்ம பிரைட் கோச்சிங் சென்டரில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. அது இன்னும் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணும். உங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லை நிறையா வந்து அடுத்தடுத்த எக்ஸாம்